Hi friends, today's special cheese omelette. அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் 4 முட்டை எடுத்துக்கங்க. சீஸ் நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். நான் வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம 4 முட்டையாக உடச்சி ஒரு பவுல் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் டேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்சரில். ஸோ நீ நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப என்னாகும், அது நல்லா வாட்டரி ஆயிரும், ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்கிறப்ப நல்லா வாட்டரியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் கரையிட்டோம். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்ச பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எக்கை வந்து இதில் ஊற்றிக்குவோம். லேஸாக ஓரத்தில் இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு இந்த பேலன்ஸ் உள்ள எக் வந்து அங்கே ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஸோ லேஸாக 4 பக்கமும் லேஸாக அப்படி புஷ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிற பேலன்ஸ் அந்த வாட்டரியாக இருக்கிற அந்த எக் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். சீஸ் மேலே போட்டுக்குவோம். ஸோ எல்லா இடத்துலையும் பட்டுருச்சு சீஸு. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன். இப்போ நம்ம ஏக்கை வந்து பாதியாக மடிச்சிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சீஸ் ஆம்லெட் இஸ் ரெடி. இது வந்து நம்ம பிரெட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட நம்ம சைட்டில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அனல் வந்து குறவ வச்சு இந்த மாதிரி மூடிச்சிடுங்க. உள்ளுக்கு வந்து சீஸ் நல்லா கரைஞ்ச பிற்பாடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர், பை பாய்.